வணக்கம் மக்களே. இந்த எபிசோடில் எனக்கு எதிராக இருந்த சூழ்நிலைகளை பற்றி பார்த்துடலாம். அவங்க அம்மா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கலாம், இது செட் ஆகாது, நீங்கள் வேறு மதம், ஏதோ ஒரு காரணம், கீழ் ஜாதி, வயசு அதிகம், இல்லை ஃபேமிலி டார்ச்சல், ஏதோ ஒன்று சொல்லி வேணாம் அப்படின்ட்டு இருந்துடலாம். ஆனால் அப்போ எல்லாம் என் பொண்ணு உனக்கு தான் அப்படின்ட்டு சொல்லி ஆசை காட்டி கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் தான் அப்பயே சொன்னேன்ல இது செட் ஆகாது அப்படின்னு. அவங்க அப்பயே சொல்லியிருந்தா நான் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து நான் எப்பயோ கல்யாணம் பண்ணியிருப்பேன். நான் இருக்கேன் என் ஃபேமிலியை சமாளிக்கணும், டைம் கொடுன்னு கேட்டு காசெல்லாம் வாங்கிட்டு எங்கள் அம்மா எங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் எனக்காக பொண்ணு பார்த்துருக்காங்க. அப்போ எதுவும் செட் ஆகலை, ஆனால் இப்போ எல்லாமே செட் ஆகுது. எல்லாமே தேடி வராங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க. நான் எங்கள் அம்மாட்ட கேட்டுறேன், பாருங்க இது எனக்கு ஓகே சொல்கிறாங்க, எனக்கு பொண்ணு எப்பா அதெல்லாம் வேணாம் சொல்லுப்பா, என் பொண்ணுக்குதுப்பா, என்னப்பா என் மேலே அப்படியே நம்பிக்கை இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போயிருங்க, எங்கள் அக்கா விட்டுக்கு போங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு இவங்களை நம்பி அந்த பொண்ணை எல்லாத்தையும் வேணாம் அனுப்பிச்சுட்டேன். என் வாழ்க்கையை கெடுத்து சூழ்நிலை இது ஒரு மனுஷனை கெட்டனாகவும் காட்டும், நல்லனாகவும் காட்டும். எதுவுமே அலசி ஆராயாமல் அப்படியே முடிவெடுத்தால் அது தப்பாக தான் போகும். என் வாழ்க்கையில் தான் நடந்துச்சு. அப்படின்னா சூழ்நிலை எனக்கு எதிராக அமையலை, எதிராக அவங்க அம்மா உருவாக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இனிமேல் நான் தேவையில்லை, அதனால் அவங்களுக்கு தேவை ஏதோ ஒரு சின்ன காரணம் இருந்தால் போதும், அதை வச்சு பிரச்சனையை பெருசு பண்ணி எனக்கு அள்ளி வருது. இப்போது அந்த பொண்ணுக்கு என்னோட இன்னொருத்தன் பெட்டராக அடிச்சிட்டான், அதனால் என்ன இப்போ குவாலிட்டி வரணும், அதுக்கு தேவை ஏதோ ஒரு சின்ன காரணம். இது ரெண்டுமே கோன்சிடென்ட்டாக அமைஞ்சிருச்சு. அமையலை, அவங்க அம்மா அமைய வச்சுட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஒரு நாள் அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கு பெயிண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன். பெயிண்ட் பார்க்குறது எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. அது எப்படின்னா, அவங்க அம்மா ஆன்சைன்னு இப்போ பெயிண்ட் பார்ப்பாங்க, நான் இந்த பக்கம்ட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறது, இங்கே பாருங்கள் பெயின் அதிகமாக இருக்குது, இங்கே பெருசாக இருக்குது, ஃபஸ்ட்டு இதை கொள்ளுங்கள், பெயின் இங்கே அதிகமாக இருக்குது அங்கே அதிகமாக இருக்குது, நான் கண்டுபிடிச்சி சொல்ல அதை எங்கள் அம்மா கொள்ள இப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு பார்த்துட்டேன், இது பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும், அது கூட நான் ஷாம்பு நான் வாங்கிட்டேன். ஷாம்பு இது ஊற்றி முதல்ல மண்டையை வாஷ் பண்ணுங்கள். அந்த பொண்ணு சமைச்சு நான் சாப்பிட்ணும், அதில் ஒரு ஆசை. நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், இல்லைங்க அவங்க சமைக்கணும், இப்போயே சமைக்க ஆரம்பிக்கணும், ஏன்னா நான் நல்லா சாப்பிடுவேன், ஆனால் இப்போயே அவங்க சமைச்சு கொடுத்தாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது அந்த பக்குவம் வந்துடும் அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னப்பா என் பொண்ணை டார்ச்சர் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கையில் சமைச்சு சாப்பிடணுங்கிற எண்ணமே எனக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நான்வெஜ் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. எப்படின்னா இப்போ அந்த ஒரு இன்கேஸ் ஒரு சிக்கன் மட்டன்னா கூட ஒரு குழம்பு சாப்பிட மாட்டாங்க, அதே ஃப்ரை பண்ணி அதாவது எண்ணெயில் போட்டு பொரிச்சு அப்படி தான் சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொல்லிட்டேன், நான் இல்லைங்க இவங்க நான்வெஜ் அதிகமாக சாப்பிட மாட்டுறாங்க, அதனால் அதுக்கு இணையாக முட்டை, காளான், ஸோ இதில் எல்லாமே இருக்குது, அது வேணால் சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைன்னா நானே வீட்டில் சொல்லிட்டேன், அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா இனிமேல் நாங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இது என்ன காரணம்னு தெரில, ஆனால் இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அகெயின் நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், இல்லைங்க நான் உங்கள் பொண்ணுகிட்ட பேசணும், கொஞ்ச நேரமாச்சும் பேசணும் அப்படின்னும். ஏன் பேசணுன்னு ஆசைன்னா, ஏன்னா எனக்கு திக்கும், அதனால் எனக்கு என்ன ஆசைன்னா, இப்போ நான் அதிகமாக பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். இப்போ நான் வேறு ஒருத்தவங்கிட்ட போய் பேசும்போது திக்கும்போது அவன் சிரிப்பாங்க, கண்டிப்பாக சிரிப்பாங்க, அது எனக்கு அஃபெக்ட் ஆகும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது அவங்க சிரிச்சா கூட அது எனக்கு அந்தளவுக்கு பாதிக்காது. இவங்க என்னோடய ஒய்ஃப், ஸோ அவங்க சிரிச்சாலும் எனக்கு ஒன்றும் பாதிக்காது, ஆனால் நம்ம ரொம்ப நேரம் பேசணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா லவ் பண்ணுற பொண்ணு நான் லவராக பார்க்கல, ஒய்ஃபாக தான் பார்த்தேன்.
எனக்கு வந்து ஒரு கால் வேணும். இப்போ எனக்கு என்ன தோணும்னா, நடக்கணும்னு தோணும், ஓடணும் அப்படின்னு தோணும். ஆனால் எனக்கு வந்து பேச்சு திக்கும். ஸோ அதனால் அவங்க ரொம்ப நேரம் பேசணுங்கிற ஆசை எனக்கு. ஆனால் என்னோடய பிளான் என்னென்னா, நான் அந்த பொண்ணு சென்னை போய் செட்டில் ஆகுறது தான். அப்புறம் அவங்க அம்மா வந்து சொல்லிட்டாங்க, இல்லைப்பா நான் வந்து என் பொண்ணை விட்டு இருக்க முடியாது அப்படின்னாங்க. சரி நீங்களும் சென்னை வாங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு கடை வச்சு தரேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சு, ஒரு மளிகை கடை வச்சு அதில் உட்காந்து சம்பாதிக்கணுங்கிறது தான் எங்கள் அம்மாவோட எண்ணம். சரின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் சென்னை வாங்க, நான் ஒரு சின்ன கடை வச்சு தரேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம், ஒன்றாவே இருக்கலாம். மாடிக்கு வரேன், 2 நாள் ட்ரெஸ்ஸு ஊறுது, அழுக்கு துணி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸுலேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. எனக்கா கோவம், ஸ்மெல் வர அளவுக்கு அந்த பொண்ணு விட்டுருச்சு வாஷ் பண்ண. ஏன்னா அவங்க அம்மா வந்து துணி கடைக்கு வேலைக்கு போகிறாங்க, இது வீட்டு சும்மா தான் இருக்காங்க. அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், ஏங்க இது ட்ரெஸ் வாஷ் பண்ண சொல்லுங்கள், ஸ்மெல் வருது அப்படிங்க. அப்பயும் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா இந்த வேலையை மட்டும் இல்லை, எங்கே சொன்னீங்க ஏதாவது வேலைன்னா கூட நீ என்கிட்ட சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், இல்லைங்க உங்கள் பொண்ணுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லை சுகப்பிரசவம் ஆகணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்னாங்க. சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்குண்டான எஃபர்ட் நீங்கள் இப்போலேருந்தே போடணுங்க, அதுக்குண்டான எக்ஸசைஸ் இருக்குது, யோகா இருக்குது, அதெல்லாம் நான் வந்து இப்போலேருந்தே சொல்லித்தரேன், அதெல்லாம் பண்ணாதாங்க அது வந்து ஃப்யூச்சரில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதையும் அவங்க அம்மா கேட்கல. அவங்களுக்கு என்னென்னா, அவங்க பொண்ணு சும்மாவே இருக்கணும், இப்போ ஃப்ரீயாக விட்டுரு, ஃப்யூச்சரில் அவள் கண்டிப்பாக மாறுவா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நீங்கள் எப்படிங்களோ அதே மாதிரி தான் ஃப்யூச்சர்லேயும் இருப்பீங்க, திடீர்னுலாம் மாற முடியாது, மாறவும் மாட்டாங்க, அதையும் சொல்லிட்டேன். அப்புறமேட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தெருநாய் வீட்டு நாய் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். தெருநாய் பார்த்திங்கன்னா உங்களை பாதுகாக்கும், வீட்டு நாய் பார்த்திங்கன்னா நீங்கள் தான் அதை பாதுகாக்கணும். ஏன்னா அதோட இம்யூனிட்டி பவர் அப்படி இருக்கும். தெருநாய் பார்த்திங்கன்னா இருக்கிறத சாப்பிட்டு வெயில் மழையை சுற்றிட்டு அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும். ஆனால் வீட்டு நாய் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு சொகுசாகவே இருக்கும். பட் எல்லா நோயும் வரும், மாதம் நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்கும் இது பொருந்தும். என்கேஜ்மெண்ட் அப்போது பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, ரிங் போடுறது, அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து கோல்டு வேணாம் அப்படின்ட்டாங்க அவங்க. ஏன்னா அந்த பொண்ணோட ஸ்கின் டோனுக்கு கோல்டு கலரும் சேமாக தான் இருக்கும், அதனால் எனக்கு வந்து கோல்டு வேணாம், எனக்கு வந்து பேட்டர்ன் வேணும் அப்படின்னாங்க. சரி ஓகே, ஏதோ ஒன்று அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதான். சரி ஓகேங்க, நான் உங்களுக்கு பேட்டர்னத்தில் ரிங் போட்டுறேன் அப்படின்ட்டேன். பொண்ணு சொல்லிட்டாங்க, இல்லை நான் வந்து தாலி கட்ட மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. எனக்கா ஷாக்கு, நீங்கள் தான் தாலி கட்டுறேன்னு சொன்னீங்க, பொட்டு வைக்கிறேன்னு சொன்னீங்க, அப்புறம் திடீர்னு என்ன வேணாங்கிற மாதிரி கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா தாலி கட்டினா ஸ்கின் டிசீஸ் மாதிரி வந்துடும், பொட்டு வச்சா என் பொண்ணுக்கு ஆகாது, அலர்ஜி மாதிரி வந்துடும் அப்படின்னாங்க. இதை கேட்டு எனக்கு எதுவுமே சொல்ல தோணலை, ஒன்றுமே புரியலை. அப்போதைக்கு எல்லாமே ஓகே ஓகேன்ட்டு, இப்போ திடீர்னு வந்து பொட்டு வைக்க மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், தாலி கட்ட மாட்டேன், எனக்கா ஒன்றுமே புரியல. என்னை கழட்டி விடுறதுக்கு இதுதான் ஸ்டார்டிங்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே டெவலப் ஆகுது.